கெனத் ஆலன் இவரது முதல் பிறந்தநாளின் போது கடவுளுக்கு நன்றிதலாக தருகின்றார். ஆரோக்கிய மேரி இவரது 50வது பிறந்தநாளின் போது கடவுளுக்கு நன்றிதலாக. ஆண்டனி சைமன் இவரது 57வது பிறந்தநாளின் போது கடவுளுக்கு நன்றிதலாக திருப்பலிப்பு தருகின்றார்கள். தூய பிரகாஷ் மற்றும் மேரி ரெபேக்கா இவர்களுடைய 25வது திருநாளின் போது கடவுளுக்கு நன்றிதலாக திருப்பலிப்பு தருகின்றார்கள். மற்றும் மறைந்த லலிதா கிறிஸ்டினா இவர்களுடைய அழைப்பாளர்களுக்காக திருப்பலியானது போற்றப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய்மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைப்பாடு அழைத்து செல்வாராக. விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துபவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றும் உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குழுவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடம் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குழுக்கள் செய்வது போல முதலில் தம்
தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திரு சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திரு சட்டத்தின் பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இது காரணம். நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து இவர் விண்ணகத்தில் பெருமை மிகு கடவுளுடைய அரியணின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார். அங்கே மனிதரால் அல்ல ஆண்டவரால் அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார். ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளில் பலியையும் செலுத்தவே ஏற்படுத்தப்படுகிறார். எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடம் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார். ஏனெனில் திரு சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் எழவில்லை. மோசே கூடாரத்தை அமைத்த போது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிமுறை பாடல் பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்று நான். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீ இதை அறிவி. பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மை மகிழ்ந்து களிகூரட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
யோர்தான் கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றை எல்லாம் கேள்விப்பட்டு அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதபடி தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடரிடம் சொன்னார். ஏனெனில் பலர் அவர் குணமாக்கியதால் நோயாளிகள் அவர் மீது நெருங்கிவிடாமல் வந்து அவர் மீது விழத் தொடங்கியதால் அவர் இவ்வாறு செய்தார். தீய ஆவி பிடித்திருந்தவரும் இறைமகன் நீரே என்று கத்தினர். அவரோ தம்மை வெளிப்படுத்தாதவாறு அவரை கண்டித்து இவ்வாறு செய்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை நாம் பார்க்கின்றோம். யாரெல்லாம் அவரை தேடி வருகின்றார்களோ அவர் நலமடைகின்றார்கள். தீய ஆவி பிடித்திருந்தவர்களும் நலமடைகின்றார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை பார்க்க வருகின்றார்களோ, எந்த எண்ணத்தோடு வருகின்றார்களோ, அந்த எண்ணமானது ஒரு நல்ல எண்ணமாக இருந்தால் அது நிறைவேறுகின்றது. ஆங்கிலத்தில் ஒரு எழுத்தாளர் சொல்கின்றார், நாம் என்ன சிந்திக்கின்றோமோ அது நல்லதாக இருந்தால் ஆண்டவர் அதை செயல்படுத்துகின்றார். ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் ஜெபம் செய்யும் போது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் செவிசாய்த்து அதை செயல்படுத்துகின்றார். சில இடத்தில் நாம் எப்படி ஜெபம் செய்கின்றோம் என்று மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கின்றது. அதை நாம் தியானித்து ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு தீய எண்ணத்தோடு ஜெபம் செய்கின்றோமோ அந்த ஜெபத்திற்கு எந்தவிதமான பலனும் இருப்பதில்லை. நாம் எப்பொழுது முழு உள்ளத்தோடு பொது நன்மைக்காக நாம் ஜெபம் செய்கின்றோமோ ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு செவி சாய்க்கின்றார். பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்திய நாட்டிற்கு வந்து ஆண்டவரின் வார்த்தையை பறைசாற்றிய ஒரு புனிதராக அவர் திகழ்கின்றார். அவரது வாழ்க்கையில் ஒரு முறை அவர் ஒரு கிராமத்துக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை பறைசாற்ற தொடங்குகின்றார். ஆனால் யாரும் வருவதில்லை. அப்பொழுது ஒரு தொழுநோயாளர் இருக்கின்றார். அந்த தொழுநோயாளரை பார்த்து பரிவு கொண்டு அவரது காயங்களை சுத்தம் செய்ய அவர் செல்கின்றார். அவரது காயங்களை சுத்தம் செய்யும் போது அங்கிருக்கும் மக்கள் அனைவரும் பார்த்து சொல்கின்றார்கள், இவர் நம்மவர், இவர் நமக்காக வந்தவர் என்றால் நாம் கீழவர் நாம் மேலவர் என்று பார்க்காமல் அவர் அனைவரும் எனக்காக வேண்டும் என்று செயல்படுகின்றவர். இவர் வார்த்தை மட்டும் சொல்வதில்லை, இவர் செயலிலும் இவரது வார்த்தையை நாம் பார்க்கலாம் என்று சொல்லி அவரை பின்தொடர்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் எத்தனையோ மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் ஆண்டவரை பின்தொடர்கின்றார் என்றால் ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் வார்த்தை வழியாக மட்டும் சொல்வதில்லை கடவுள் உங்களை நேசிக்கின்றார் என்று, மாறாக செயல் வழியாக கூட அனைவரையும் ஆண்டவர் நேசிக்கின்றார் என்று ஆண்டவர் சொல்கின்றார். சில நேரத்தில் கடவுள் மன்னித்தால் கூட மனிதன் மன்னிப்பதில்லை. இதுதான் மனித இயல்பாக இருக்கின்றது. கடவுள் மன்னித்தால் கூட மனிதன் மன்னிப்பதில்லை. என்றால் மனித இதயமானது ஒரு சிறிய இதயமாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, கடவுளே இந்த பாவங்களை மன்னிக்கும் போது, எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் போது மனிதன் அனைத்தையும் மன்னித்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கடவுளை போல மன்னிக்கும் போது நாம் கடவுள் அமைத்த பாதையில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைத்த பாதையில் நாம் நடந்து வருகின்றோம். இதுதான் கிறிஸ்துவ பண்பாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் தந்தை தாய் இந்த குழந்தை ஏதாவது ஒரு தவறு செய்தால் அந்த தவறை மன்னித்து அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதுதான் அந்த குடும்பத்தில் இருக்கும் அந்த அன்பையும் சமாதானத்தையும் தெரிவிக்கின்றது. ஆனால் இந்த சமுதாயத்தில் யாராவது ஒரு சிறிய தவறை செய்தால் அந்த மன்னிக்கும் உள்ளமானது நம்மில் இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கின்றார்களோ அவர்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்ததால் தான் இந்த நோய்கள் அவருக்கு வந்திருக்கின்றது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக சாதாரணமாக சொல்லியிருக்கலாம், நீங்கள் அனைவரும் பாவிகள், நான் உங்களை குணமாக இயலாது என்று. அவர் அப்படி சொல்லவில்லை.
அனைவரும் எனக்கு தேவை, அனைவரையும் நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லி அவர்களை தொட்டு குணமாக்குகின்றார். அன்பானவர்களை தொட்டு குணமாக்குதார் என்றால் அவரை ஏற்றுக்கொண்டு குணமாக்குகின்றார் என்று விவிலிய எழுத்தாளர்கள் சொல்கின்றார். நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்றோமா? இந்த நமது குடும்பத்தை மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கும் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி, இன்றைய திருப்பலி விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டது போல நாமும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரையும் நேசித்தது போல நாமும் அனைவரையும் நேசிக்க வேண்டும். இது எளிதான ஒரு விஷயமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் இது கடினமான ஒரு விஷயம். ஏனென்றால் சுயநலத்தோடு நாம் அனைவரும் வாழ்ந்திருக்கின்றோம். அந்த சுயநலத்தை துறந்து புனித பிரான்சிஸ் அவையாரை போல அனைவரும் தேவை, ஒரு பொதுநலனுக்காக வாழ்வது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்றைய திருப்பலி விசேஷமாக நாம் அனைவருக்காகவும் வாழ்கிற, அனைவரையும் நேசிக்க மற்றும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் அந்த உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என இன்றைய திருப்பலி விசேஷமாக மன்றாடுவோம். ஆமென். என்னை காணிக்கையாக உந்தன் பீடத்தில் வந்தே என்றும் சித்தமும் உன் செயலும் உலகில் காண என்னை காணிக்கையாக தந்தே பொன்னல்ல பொருளை புனிதம் பணிவும் பிற சேவையாயுமே பொன்னல்ல பொருளல்ல நீ கேட்பது புனிதம் பணிவும் பிற சேவையாயுமே என் சுயநலம் ஒழிய வல்லமை என்னை காணிக்கையாக தந்தே என்னை காணிக்கையாக உந்தன் பீடத்தில் வந்தே என்றும் சித்தமும் உன் செயலும் உலகில் காண என்னை காணிக்கையாக தந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முழுதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றது, அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இப்பலி நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்று எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையற்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடை
பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாற்றருள்வீராக. அவர் பாடுபடவுடன் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவில் இருந்த அறுதியற்ற கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு தருகின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டமச்சாரும், சூசைநாதன் மற்றும் சதீஷ் எங்கள் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தனர். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றுவிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஒரு உகந்தவராய் இறந்தவராகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரப்பட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் தமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே நமக்கு அமைதி அருளும். அன்பார்ந்தவர்களே, இதோ இறைவனின் சிந்தனை. நமக்காக இந்த உலகத்தில் பிறந்து அவரது வார்த்தையினால் மற்றும் செயலினால் அனைவரையும் அவரிடம் ஈர்த்தார். நமது செயலினால் மற்றும் வார்த்தையினால் அவரது அன்பில் இணைக்க நாம் அழைப்பை பெற்றிருக்கின்றோம். செம்மறிலிருந்து கிடைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அல்லும் எனது ஆன்மா நலமடையும். இதயம் உமக்கு தானே, இந்த இதயம் உமக்கு தானே. குழந்தையே, எங்கள் செல்வமே, என்னில் வாருமே. நாளுமே எங்கள் ஜீவனின் கலந்தாட வாருமே. மன்றாடுவோமாக.